இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மச்ச நாராயண டெம்பிள் தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஈசிஆரில் உத்தண்டி அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல இருக்குது. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு விஷ்ணுவோட அவதாரம், அதாவது 10 அவதாரமும் தெரியும். அதில் முதல் அவதாரம் தான் இந்த மச்ச அவதாரம். மச்ச அப்படின்னா சான்ஸ்கிரிட்டில் மீன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ளட்டுனால் இந்த யூனிவர்ஸ்க்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சு இவர் எடுத்த அவதாரம் தான் மச்ச அவதாரம். அந்த அவதாரம் எடுத்து இவர் எப்படி அந்த யூனிவர்ஸை காப்பாற்றினார்ன்றது தான் புராணம். சரி வாங்க, புராணத்தை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த டெம்பிளை பற்றி பார்ப்போம். இந்த டெம்பிள் ஆக்டிவ் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 10 o'clock வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 5 o'clockலேருந்து 8:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இன்பிட்வீன் ஹவர்ஸில் இது ஓப்பனில் இருக்காது, க்ளோஸில் தான் இருக்கும். 2015 மே 24 அன்னைக்கு இந்த டெம்பிளோட இன்னாகுரேஷன் நடந்தது. இந்த டெம்பிள் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் மற்ற டெம்பிள்ஸோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் கோபுரமோ சீலிங்கோ எதுவுமே இருக்காது, ஓப்பனாக தான் இருக்கும். அதே மாதிரி சீக்கு பக்கத்திலேயே இருக்கும். மச்ச நாராயணோட மெயின் ஸ்டாச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஹாஃபு நார்மல் ஹியூமன் பாடி மாதிரியும் லோவர் ஹாஃபு ஃபிஷ் பாடி மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயின் ஸ்டாச்சுவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12 feet ஹைட்டு. எதில் பண்ணியிருக்காங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. டெம்பிளோட மெயின் ஸ்டாச்சு சுற்றி சர்க்குலராக பெஞ்ச் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து மெடிடேட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற அந்த மெடிடேஷன் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சீயோட அந்த சவுண்டு அப்புறம் ப்ரீஸு. மெயின் ஸ்டாச்சு சுற்றி கொஞ்சம் தூரத்தில் 2 வாக்வே இருக்குது. மறக்காமல் அந்த 2 வாக்வேலையும் நடந்து போங்க. நான் ஏன் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த 2 வாக்வே வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல்ல பண்ணியிருக்காங்க. ஸோ நடந்து போகும்போது எனக்கு அக்கு பஞ்சரில் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் நடந்து போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாக்வேயில் நடந்து போயிட்டுருக்கும்போது நீங்கள் ஒரு 108 பில்லர்ஸை நோட்டீஸ் பண்ணலாம். இந்த 108 பில்லர்ஸுமே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லரோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 9 feet. இந்த மெயின் ஸ்டாச்சு மட்டும் இல்லாமல் இதை சுற்றி அங்கே நிறைய ஸ்டாச்சு இருந்துச்சு. லார்ட் கணேஷா, லார்ட் சிவா, லார்ட் ஹனுமான், அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு சூரிய ரதா சேரியட் மாதிரி கூட ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சு. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த பிளேஸை விசிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா டெம்பிள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெம்பிள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷீஷோரும் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நான் போனது ஒரு மார்னிங் ஹவர்ஸு. மார்னிங் 6:30, 7 போல் போயிருந்தேன். டெம்பிள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக பீச் போயிட்டு என்ஜாய் பண்ணேன். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.